இந்த மாப்பிள்ளையாவது அமைஞ்சிரும்னு பார்த்தேன். நேத்து வந்தவன இன்னொரு வாட்டி மாப்பிள்ளைன்னு சொன்ன அவ்வளவுதான். இப்படி வரவனெல்லாம் வேணாம்னு சொன்னா என்னடி அர்த்தம்? பிடிக்கலன்னா விட்டுற. சும்மா காத்தால இருந்து புலம்பிக்கிட்டே. புலம்பாம என்னடி பண்றது? உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டு நானும் உங்க அப்பாவும் சொந்த ஊருக்கு போயிடலான்னு பார்த்தோம். நீ என்னடனா வரவனெல்லாம் வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருக்க. உங்க வேலை முடியணுன்றதுக்காக என்னோட வாழ்க்கையெல்லாம் என்னால நாசமாக்கிக்க முடியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ நினைச்ச மாதிரி வர மாப்பிள்ள உன் வேலையை கட்டது சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடுறான். அதுக்கு நீங்க என்ன படிக்க வச்சிருக்கணும். படிச்சிருந்தா நானும் டிஷர்ட் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு 40-50 ரூபாய் வேலைக்கு போயிருப்பல. உங்களுக்கும் மாப்பிள்ளை பாக்குற வேலை மிச்சமா இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்க என்ன படிக்க வைக்கல. அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்ச மாதிரியாவது மாப்பிள்ளைய பாருங்களேன். அடியே, நானும் சின்ன வயசுல சிவகுமார கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உன் அப்பன கல்யாணம் உன்னை பெத்துக்கல. நீ ஏன் சிவகுமார் மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ நான் சூர்யா மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா? அடிப்பாவி. என்னடி நேத்து வந்த மாப்பிளையும் செட் ஆகலையா? என்னடி வரதட்சணை அதிகமா கேட்டானா? பொண்ணு புடிச்சு போச்சு, அதனால குடுக்கறது கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் என்ன மாப்பிள்ளை அழகா இருக்கானா? சினிமால ஹீரோவா நடிக்க போறாரு. கை கொடு கை கொடு கை கொடு. ஆமா, இப்ப மாப்பிள்ளை என்னவா இருக்காரு? சரவண பவன்ல சப்ளையரா வேலை பாக்குறாராம். சரி, கேஷியர் கிட்ட பஸ் பாஸ்க்கு காசு வாங்கும்போது எனக்கும் சேர்த்து வாங்கிடு. சரி. ஆமா, நீ ஏன் லவ் மேரேஜ் பண்ணிக்க கூடாது? நானா மாட்டேங்கிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி எவனும் வந்து ஐ லவ் யூ சொல்ல மாட்டேங்கிறானே. அப்ப உனக்கு பிடிச்சவன் அவன்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிடு. நாமளா போய் எப்படி? இங்க பாரு, சூப்பர் ஸ்டாரே சொல்லிருக்காரு, உன் வாழ்க்கை உன் கையில. அதனால மத்தவங்க என்ன சொல்வாங்கன்னு யோசிக்காத. உனக்கு எது